அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. அதாவது இப்போ ஒரு தகவலோடு வந்திருக்கேன். இந்த தகவலை எனக்கு கொடுத்திருந்தாரு இவர் இந்தியா நல்லம்பலை சேர்ந்த சருப்தீன், நல்லம்பல் ஊரை சேர்ந்த சருப்தீன். இவர் தான் இந்த தகவலை கொடுத்திருந்தார். அதாவது ஜெலிபின் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பற்றிய ஒரு விஷயம். சரியா? அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கும்போது, கடைக்கு சென்று ஃபோன் வாங்கும்போது எந்த ஃபோன் இதில் ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே நீங்கள் ஃபோன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. அதெல்லாம் வேணாயினு உங்கள் மொபைல் ஒரிஜினலா இல்லையாங்கிறத எப்படி கண்டுகொள்வது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லம்பூர் சருப்தீனுக்கு நன்றி. அவர் தான் இந்த தகவலை கொடுத்துருந்தார். சரியா? அதாவது இது நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் பல நாடுகள் இருக்கும். வியட்நாம், அதே போன்று சீனா, இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து தயாரித்து கொண்டே இருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? வந்து அந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுகொள்வது எப்படி, அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. நீங்கள் மொபைல் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் முதல்ல போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் வாங்கும்போது அது செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் பாருங்கள், வந்து லாஸ்ட்டில் அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அந்த இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்குது அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும். அந்த அபவுட் ஃபோனை டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் கிடைக்கும் வந்து 1 2 3 4 5வது இடத்துல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷனை வந்து நீங்கள் ஒரு 3-4 தடவை கண்டினியூவாக வந்து டச் பண்ணிகிட்டே இருங்க. டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஜெலிபீன் கிடைக்கும். அது சரிங்களா? இந்த ஜெலிபீன் கிடைச்சா தான் உங்கள் மொபைல் வந்து ஒரிஜினல். இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த மொபைலுக்குரிய பேர் வேறு விதமாக ஏதாவது ஒன்று கிடைச்சா நிச்சயமாக அந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் கிடையாது. அதுகொண்டு இப்படி ஜெலிபீன் இந்த ஐக்கோன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஐக்கோனில் வந்து உங்கள் விரலை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க, தொடர்ச்சியாக அழுத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இப்படி ஒரு அனிமேஷன் கிடைச்சா தான் உங்களுக்கு அந்த மொபைல் ஒரிஜினல். இல்லைன்னு சொன்னால் இல்லை. சரிங்களா? நிச்சயமாக இது இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இது கிடைக்கல, அந்த ஜெலிபீன் கிடைக்கல, இப்படி பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைல் வந்து ஒரிஜினல் கிடையாது. சரிங்களா? அது டூப்ளிகேட் மொபைலாக தான் இருக்க முடியும். ஆகவே உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வாங்கும்போது இப்படியான ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தரமாக நீடித்து உழைக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேள்விகளை கேட்குறீங்க, நாங்கள் பதில் கொடுக்குறதில்ல அப்படின்னு கோவப்படுறீங்க. நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ சம்மந்தமாக மட்டும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கமாண்டை வந்து நீங்கள் வந்து அதில் கேளுங்க. சரிங்களா? இது சம்மந்தமாக இல்லாமல் வேறு கேள்விகளை தயவு செய்து கேட்காதீங்க. அதற்காக சில பேர் வந்து ரூட் பற்றி கேட்குறாங்க, இன்னும் வாட்ஸ்அப் காலிங் இப்படி நிறைய விஷயங்களை கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற அனைத்து கேள்விகளுக்கும் எங்கள் நண்பன் வெப்பில் வந்து கீழே வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்க்காம கேள்விகளை கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புலப்படுது. ஏன்னா நாங்கள் போட்ட விஷயங்களை மறுபடியும் நீங்கள் கேட்குறதால எனக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் எங்களுடைய நண்பன் வெப்பை வந்து நீங்கள் பார்க்குறது இல்லை அப்படின்னு. மேலோட்டமாக சும்மா பார்த்துட்டு நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்க. தயவுசெய்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு அநேகமான இதுக்கு வந்து எங்களுடைய நண்பன் வெப்பில் வந்து வீடியோ விடையாக இருக்குது. ஆகவே நீங்கள் கீழே போயிட்டு பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். அதே போல் இது பிடிச்சிருந்தா நான் வளமையாக சொல்கிறது தான், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், மறந்துடாதுங்க. எத்தனாயிரம் பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் கிடைப்பது வந்து குறைவாக தான் இருக்குது. முதலாவது நீங்கள் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? சரி, லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். சரி, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கின். நன்றி நண்பர்களே.